பாரிஸ் இஸ் தி சிட்டி ஆஃப் லவ்னு சும்மாவா சொன்னாங்க. அது இந்த கேஃப் ஆஃபீஸ் அப்பப்போ ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்பப்போ எங்கள் மேலே காதல் வந்துடும். எங்களை பார்க்காம இருக்க முடியாது. உடனே எங்கள் ஃபைலாம் ஹோல்ட் பண்ணிட்டு கேஃப் ஆஃபீஸ்க்கு வர வைப்பாங்க. வர வச்சு எங்களை பார்த்துட்டு இதனால தான் உங்கள் ஃபைலை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்றத எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. இன்றைக்கி எனக்கு என்ன புதுசாக சொல்ல போகிறாங்கன்னு தெரில. நான் வாரம் வாரம் போயிட்டுருக்கேன். என்னமோ டேட் போகிற மாதிரி கேஃப் ஆஃபீஸ்க்கு. ஐம் போர்டு வித் ஐம் டன் வித் கேஃப் ஆஃபீஸ். இந்த தடவை இந்த ப்ராசஸ் அவங்க ஒழுங்காக பண்ணலனா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் தான் போகிறேன். எனக்கு பின்னாடி தெரியறதா கேஃப் ஆஃபீஸ். இப்போதான் உள்ளே போயிட்டு வெளில வந்தேன். ஓகே, ரோட் கிராஸ் பண்ணலாம். வெளில வந்த உடனே அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே என்னை உள்ளே கூட அனுப்பல. ஆக்சுவலி 2 ப்ராசஸ் இருக்கும். ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ், வெளியில் இருக்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வந்து கார்தே வித்தாலில் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க அந்த கார்தே வித்தாலோடைய நியூமரோ நம்பரை வச்சு, ஐடென்டிட்டி நம்பரை வச்சு நம்ம ப்ரிஃபேரில் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அது ரொம்ப மேஜரானது இருந்தால் செகண்ட் ஸ்டேஜ்க்கு உள்ளே அனுப்புவாங்க. அவங்க தான் வந்து ப்ராசஸ் பண்ணி சொல்லுவாங்க. இந்த வாட்டி ரிசப்ஷன்லேயே வச்சு உன் ஃபைலை ப்ராசஸ் பண்ணுறாங்க, ஒரு மாதம் வெயிட் பண்ணு, 1 மாதம் கழிச்சு வரலைன்னா திருப்பி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மாதம் எனக்கு டேட்டிங் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்புவாங்க. மாதம் என்னமோ நான் வந்து இவங்ககிட்ட பார்த்துட்டு போகணும். இது எந்த மாதம் முடிய போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸ்டார்ட் ஆனது 2024 செப்டம்பர். இப்போ 2026 ஆகஸ்ட், 2026 மார்ச்சே வந்துருச்சு. இன்னும் எவ்வளோ நாள் இந்த ப்ராசஸ் எனக்கு இழுத்துட்டு போகிறாங்கன்றது ஐ டோன்ட் நோ. பட் ரொம்ப கஷ்டம் இந்த கேப் ஆஃபீஸோட. போதுண்டா சாமின்னு இருக்குது. பார்ட் 2 வீடியோவில் பார்ப்போம் எனக்கு கேப் வந்துதா இல்லையான்றத. ஸ்டே டியூன். பாய்.